இந்த தேசாபிமான மண்ணில், இந்த புண்ணிய பூமியில் நம்ம நடக்கும்போது நாம் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும்? முதல்ல ஞான மலர்கள் இந்த மண்ணில் ஆயிரம் ஆயிரம் மகான்கள் தோன்றி நடந்து மின்னு மிளிர்ந்த தேசம் இந்த பாரத தேசம். சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு இயல்பாக இருந்திருக்கார் பாருங்க. ஒன்றுமில்லை, பசித்த வயிறுகளுக்கு முன்பு பக்தியை பற்றி பேசாதே. அவர் சொல்கிறார், பசித்த காலி வயிறுக்கு முன்பு பகவான் பற்றி பேசாதே, அவன் செவிகளுக்கு உணராது. அவர் ரொம்ப இயல்பாக வாழ்ந்திருக்கார் சார். அவர் சகோதரி ஒரு முறை இறந்துட்டாங்க. அப்படியே படுத்து பரண்டு உருண்டு அழுகிறாரு. பக்கத்தில் இருக்க நண்பர்கள் கேட்குறாங்க, ஒரு ஞானி துறவி இப்படி செய்யலாமா? இயற்கை நிகழ்வுக்கு அழலாமா? அவர் வேடிக்கையாக சொல்கிறாரு, நான் என்ன மரக்கட்டையா? நான் என்ன ஜந்துவா? எனக்குன்னு சில உணர்வுகள் இருக்குல்ல, உணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு பதிவு செய்கிறார். எப்போது ஒருவர் உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொள்கிறாரோ அதுவே ஞான மார்க்கத்தின் தொடக்கம்.